நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மீண்டுமாக இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட எந்த இடத்துல பார்த்தாலும் வாக்குவாதங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. வாக்குவாதங்கள் தான் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மத்தியில், பெற்றோர்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், கணவன் மனைவிக்கிடையே, குடும்பங்களில் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வாக்குவாதங்கள் பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த வாக்குவாதங்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால், ஒருவர் வாழ்வது ஒருவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஒருவருடைய முன்னேற்றம் இன்னொருவரால் தாங்கக்கூடாதா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் வாக்குவாதங்கள் பெருகும். ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதனுக்கு பொறாமை வரும் பொழுது வாக்குவாதம் வரும். இவன் எப்படி முன்னேறிவிட்டான், இவனை எப்படி அவமானப்படுத்துவது, எந்த சூழ்நிலையில் இவனை கொண்டு போனால் இவன் இந்த சூழ்நிலையிலிருந்து விழுந்து போவான் என்று சொல்லியெல்லாம் வாக்குவாதங்கள் எழும்புகிற காலத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோம். வாக்குவாதங்கள் இல்லாத ஒரு இடமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் கூட வாக்குவாதங்கள் இருந்தது. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்ததா? வாக்குவாதம் வந்ததா. ஏன் வாக்குவாதம் வந்ததுன்னா, ஆடுகள் பெருத்து விட்டன. இவர்கள் மேய்க்கிற இடத்துல, ஆபிரகாம் மந்தை மேய்ப்பர் மேய்க்கிற இடத்துல லோத்துடைய மந்தை மேய்ப்பரும் மேய்த்தார்கள். என்னுடைய ஆடுக்கு இறை வேண்டும், என்னுடைய ஆடு இந்த இடத்துல மேய வேண்டும், நாங்கள் தான் முந்தி வந்தோம் இந்த இடத்திற்கு என்று சொல்லி ஒருவேளை அந்த நாட்களில் அந்த இடத்துல என்ன செய்திருக்கலாம்? வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதங்கள், ஒரு மனுஷனுடைய பெருக்கங்கள் வாக்குவாதங்களை கொண்டு வரும். ஆதியாகமம் 13:2 என வாசிப்போமானால், வாசியுங்கள் 13:2. ஆதியாகமம் 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆமென். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். யாரை பார்த்து சீமான் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை தான் சீமான் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவன் சீமானாயிருந்தானா. அவனுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டது. 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் சொந்த தேசத்தையும் விட்டு என்ன செஞ்சிரு, வந்துரு. ஆண்டவர் கூப்பிடும்போது அப்படி கூப்பிட்டார். கூப்பிட்டவர் சும்மா கூப்பிடல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கும் பொழுது வெறுமையாய் அழைத்தார். திட்டமாய் சொல்லலாம், நானும் நீங்களும் அழைக்கப்படும் பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தோம் என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் இருந்த நமக்குத்தான் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் தெளிவாக சொல்லுவேன், வெறுமையாய் வியாதியின் மத்தியில் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், இனி எனக்கு மருந்தே இல்லை, மருத்துவம் இல்லை என்று சொன்ன சூழ்நிலையில் கர்த்தர் என்னை அழைத்தார். இந்த சூழ்நிலையில் இருந்த என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னார். அழைத்தவர் அழைத்த அழைப்பில் உண்மையாக இருக்கிறார். அவர் அழைப்பை அப்படியே உறுதிப்படுத்தி நடத்துகிறது மாத்திரமல்ல, சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது, இந்த வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அநேகருக்கு என்ன வரும்னா பொறாமை வரும். எப்படி இவள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ ட்ரெஸ்ஸு, இவ்வளோ வாகனம், வசதி வாய்ப்புகள், பொருட்கள், வீட்டுக்குள்ளே போனால் எவ்வளோ பொருட்கள், எப்படி வந்தது இவளுக்கு, எப்படி வந்தது இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பொறாமை வரும். அதே நேரத்தில் சில வேளைகளில் அந்த பொறாமையின் நிமித்தம் நம்மக்கிட்ட என்ன செய்வாங்கன்னா வாக்குவாதம் பண்ணுவார்கள். அப்படித்தான்
இவன் செல்வ சீமானாய் இருந்தால் ஆடுகள் நிறைந்திருந்தன, மிருக ஜீவன்கள் நிறைந்திருந்தன. அதனால தான் இவனுடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் அங்கே வாக்குவாதம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பர்களுக்குள்ளாய் வந்த வாக்குவாதம் தான் என்ன நடந்ததுன்னா, அவங்களை ஒருமனப்பட விடலை. எடுத்து வாசிப்போம் 8வது வசனத்தை, ஆதியாகமம் 13:8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென், ஹல்லேலூயா. சொல்றான், நம்ம சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், நாம ஏன் வாக்குவாதம் பண்ணணும்? வேண்டாம். உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும், உனக்கு எனக்கு எதுக்கு வாக்குவாதம்? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாமை மட்டும்தான் அழைச்சார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். ஆனால் இங்கே ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாம் மாத்திரம் வராமல் லோத்தையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வர, அவனுடைய அண்ணன் மகன் என்கிறபடியால் இந்த லோத்தையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வருகிறான். வசனம் சொல்கிறது 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால், லோத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க கூட யார் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவர் அழைத்தாரோ அழைக்கவில்லையோ, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம கூட இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏன், நம்ம தெருவில் இருக்கிறவங்க கூட ஜெபிக்கிற ஒரு மனிதனின் நிமித்தம், ஜெபிக்கிற ஒரு மனுஷியின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற மனிதர்கள் உங்கள் வீடுகளில் இருப்பார்களானால் அவர்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்த அந்த 3 மாத அளவும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானான். நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உடன்படிக்கை பெட்டிகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எங்கே கால் வைக்கிறோமோ, எங்கே போய் சமாதானம் சொல்கிறோமோ, அந்த இடம் சமாதானமாக இருக்கும், அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் பார்வைக்கு வேணா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு வெறுமையான பாத்திரம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கலாம், நான் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னா, அதை 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, லோத்துடைய ஆசீர்வாதமோ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமோ பூமி தாங்கக்கூடாத இருந்ததான். இந்த வசனத்தை எடுத்திருந்தா நம்ம படிக்கலாம். அது எப்படி இருந்ததா? பூமி தாங்கவே முடியலையா, அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் நிறைவானவர், நம்முடைய ஆண்டவர் குறைவுள்ளவர் அல்ல, நிறைவுள்ளவர். அதனால தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்தார். அதனால தான் அவன் சொல்கிறான், நம்ம சகோதரர்கள், நமக்குள்ள சண்டை வேண்டாம். ஏன்னு கேட்டால் அங்கே வேறு இனத்தவர்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல, இவர்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல வேற ஒரு இனத்தவர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணுவோமானால் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? அவர்களுக்குள்ளேயே ஒரு மனம் இல்லை, ஒருமித்து வாழ்கிற குணம் இல்லை, அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, அவர்களுக்குள்ளேயே பல வேறுபாடுகள், இதில் நமக்கு எங்கே சமாதானம், நமக்கு எங்கே ஒருமனம் என்று சொல்வார்கள். அதை தான் ஆபிரகாம் சொன்னான், லோத்தை பார்த்து, நாம் சகோதரர். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளாய் சிநேகம் பாராட்டும் பொழுது அந்த இடத்துல வாக்குவாதம் வராது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சகோதர சிநேக அன்பு நமக்குள்ளே வர வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், நாம் நம்மிலே எப்படி நான் என் மேலே அன்பு கூறுறனோ அதே போல பிறனினும் அன்பு கூற வேண்டும், மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அந்த உண்மையான அன்பு, என் சரீரத்தில் ஒரு காயம் பட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி வேதனைப்படுவேன், ஐயோ இந்த புண்ணு எப்போ ஆறும், எப்படி இந்த காயம் வந்தது, என்னெல்லாம் சொல்லி சிந்திப்போம், எங்கே இடித்தோம், எந்த இடத்துல காயப்பட்டோம் அப்படின்னு சிந்திக்கிறோம்ல. அதே போல தான் மற்றவர்கள் உபத்திரவத்தில் அவர்களுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தார்கள், இவர்களுடைய வேதனை எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் சிந்தித்து அவர்களுக்கு உதவுவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சகோதரர். ஆமென், ஹல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். போதும். அதாவது அதுக்கு முன்னாடி ஆமோஸ் 3:3 வாசிப்போம். நம்ம ஒருமித்து வாசம் பண்ண கூடாது இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய செல்வந்தர்களாய் மாறினார்கள், சீமான்களாய் மாறினார்கள். அதனால அந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமித்து வாழக்கூடாத அளவுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்தா, செல்வ பெருக்கு இருந்ததா. நிறைய செல்வம் வந்துருச்சு, ஆடு மாடுகள் பெருகிட்டு கூடாரம் போட முடியாது, ஆடுகளுக்கும் அங்கே தங்குவதற்கு இடமில்லாமல் தாங்கக்கூடாததாய் மாறிவிட்டது. நம்ம ஒருமித்து வாழ முடியலை. ஆமோஸ் 3:3 வாசிப்போம்.
2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆமென், ஹல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமனமா என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, மனம் இருந்தால் அங்கே என்ன உண்டு? இடம் உண்டு. எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் உங்களுக்கு எனக்கும் மனசு இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? இன்னொருவர் வந்து தங்குவதற்கு இடம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை இருந்தது உண்மைதான். ஆனால் இவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. ஒருமித்து வாழ இவர்களுக்குள்ளே இஷ்டம் இல்லை. அதான் இருவர் ஒரு மனமாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்? எப்படினாலும் ஒருமித்து வாழலாம். ஒரு மனம் இல்லைன்னா வாழ முடியாது. அதைத்தான் ஆமோஸ் 3:3 சொல்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் இந்த ஒரு மனம் இருக்கிறதா? கணவன் மனைவிக்கிடையே ஒரு மனம் இருக்கிறதா? பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே ஒரு மனம் இருக்கிறதா? குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு மனம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஏன்னா இந்த காலம் கடைசி காலம் என்கிறபடியால் அன்பு தனியக்கூடிய ஒரு காலம். அன்பை காண முடியாது. எங்கு பார்த்தாலும் போட்டி பொறாமைகள், எங்கு பார்த்தாலும் ஒருவர் வாழ்வது ஒருவருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்கிறபடியால் ஒரு மனம் என்பது இருக்காது. ஒருவேளை உங்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ தேனாய் பேசுவார்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய குழியை பறிச்சிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் உலகம், இதுதான் உலகம். பொறாமை நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் வாழ்வது ஒருவருக்கு பிடிக்கவில்லை. அதனால அங்கே என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் எப்படி வரும்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதையே அவங்களும் நினைக்கணும், நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேனோ அதையே அவங்க செய்யணும். இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு மனதின் வாழ்க்கை. சங்கீதம் 133:1 வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஆமென், ஹல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நம்ம ஒருமித்து வாசம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது இன்பமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம குடும்பத்தார் எல்லாரும் கூடும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம சொல்லுவோம், இது வரைக்கும் என் பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை, எங்கள் சித்தி பிள்ளை எல்லாரையும் நாங்கள் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லாரும் கூடி இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட சகோதரர் யார் தெரியுமா? சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் நமக்கு சகோதர சகோதரிகள். நாம் எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுவது இன்பமானது. ஏன்னா அங்கே தேவனுடைய இன்பம், தேவனுடைய மகிழ்ச்சி அங்கே பொங்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிழ்ச்சி அங்கே இருக்கிறபடியால் அந்த பேரின்ப நதியில் நாம் இன்பமாய் வாழ்கிறோம். சகோதரர் ஒருமித்து ஒரே மனதோடு கூட என்ன ஜெபிக்கணுமோ அது ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் பொழுது அது பரலோகத்திலே அந்த ஜெபம் கேட்கப்பட்டு பூலோகத்திலே நமக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். ஒரு மனம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு மனம் எங்கேயோ அங்கே மீட்பு உண்டு. ஒரு மனம் எங்கேயோ அங்கே ரட்சிப்பு உண்டு. ஒரு மனம் எங்கேயோ அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு அந்த ஒரு மனதை தான் சாத்தான் அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். சத்துரு ஒரு மனதை கெடுப்பது தான் அவனுடைய வேலை. ஒரே மனமாய் தோட்டத்தில் உள்ள கனியை நம்ம புசிக்க கூடாது, ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லியிருக்கிறார் என்று உறுதியாக இருந்தாங்க. இந்த ஒரு மனதை பிரிக்கிறதற்காகத்தான் ஏவாள் எப்பொழுது தனித்து வருவாள் என்று சொல்லி சர்ப்பமானது அந்த ஏதேன் தோட்டத்திலே காத்திருந்தது. என்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் பிரிந்து காணப்படுகிறோமோ அப்பொழுதே பிசாசானவன் நம் மத்தியிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுடைய கிரியை நிமித்தம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று சொன்னாரா? புசிக்கலாம் என்று சொன்னாரா? நீ புசித்தால் நீ மரணத்தை பார்க்க மாட்டான், உன் கண்கள் தெளிவடையும் என்று சொல்லி ஏவாளை ஏமாற்றியது. ஏவாளுக்கோ அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு அழகுமாய் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு மனதை கெடுப்பதற்காக பல நன்மைகளை பிசாசானவன் காட்டி அது நன்மை அல்ல தீமை என்று நம் கண்களுக்கு தெரியாதபடி அது நன்மையாய் தோன்ற பண்ணுவான். இதை பார்த்துவிட்டு ஒருவேளை நம்மோடு இருக்கிறவர்கள் அது உண்மையல்ல என்று சொன்னாலும் நாம் நம்ப முடியாத அளவுக்கு அந்த சத்துருவின் பிடியில நாம் விழுந்து போவதனால தான் ஒரு மனமானது கெடுக்கப்படுகிறது. நீங்க சொல்வதை நான் ஏன் கேட்கணும்? இன்றைக்கி நிறைய பிள்ளைங்கள் வாழ்க்கையில், இன்றைக்கி இந்த உலகத்தில் பிள்ளைகளுடைய வார்த்தை மேலோங்கி இருக்கிறது, பெற்றோருடைய வார்த்தை மேலோங்கவில்லை. பெற்றோர் பேசுவதை கேட்டாலே அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், உங்களுக்கெல்லாம் இப்போ எது தெரியும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுகிற காலகட்டத்திற்குள் நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நமக்குள்ளே ஒருமித்து வாசம் பண்ணுகிற காரியம் இல்லை, ஒரு மனம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எங்கேயோ தனிமைப்பட்டு இருக்கிறார்கள்.
ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். எகிப்தின் பாவ பழக்க வழக்கங்களில் நம்முடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடப்பதனால தான் நமக்குள்ள ஒரு மனம் இல்லை, வீடுகளிலே வாக்குவாதங்கள் எழும்புகிறது. இங்கே லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்குவாதங்கள் வந்தன. ஒரு மனம் அங்கே இல்லை. ஒரு மனம் இருக்கிற இடத்துல நன்மை உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த அழிவும் உண்டாகாது, அங்கே நன்மைதான் உண்டாகும். சொல்கிறார், நம்ம 2 பேரும் சகோதரர். நீ வலதுபுறம் போடனா நான் இடதுபுறம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனேனா நான் அந்த பக்கம் போயிடுறேன். நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை உடையவன். ஆனால் லோத்துடைய கண்களோ எதிராயிருந்த அந்த சமபூமியை பார்த்து கொண்டிருந்தது. இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போல அழகாக இருக்குது. அழிவுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு இடம் சோதோம் கொமாரா. நம்முடைய பார்வையில் கூட பிரிந்து போகிற சூழ்நிலையில், வாக்குவாதம் பண்ணுகிற சூழ்நிலையில் என்ன நடக்கும் தெரியுமா? இப்படித்தான் அழிவுக்கு நேராய் பிசாசானவன் நம்மை நடத்தி விடுவான். ஆனால் நமக்கு தெரியாது. நாம் போகிற பாதை அழிவுக்கான பாதை என்பது நமக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தது, அதே நேரத்தில் நேசிக்கிற தன்மை இருந்தது, அதே நேரத்தில் ஒருமனப்படுகிற தன்மை இருந்தது. ஆனால் லோத்துக்கோ அது இல்லை. எப்படியாவது இவனை விட்டு பிரிந்து எதிரே இருக்கிற அந்த கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கிற அந்த நகரத்துக்கு நான் போய்விட வேண்டும். ஆனால் அது அழிவுக்கு வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி லோத்துக்கு தெரியாது. லோத்துக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவன் அல்ல. லோத்து ஆபிரகாமோடு இருந்ததினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பார்த்திருக்க முடியாது. ஆனால் ஆபிரகாமோ கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மனிதன். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோமோ வாக்குவாதம் வரும் பொழுது அதை விட்டு கொடுக்கிறவர்களாய், பொறுமையோடு கையாளுகிறவர்களாய், அந்த வாக்குவாதத்திற்கு உடன்படாதவர்களாய், ஒருமித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நமக்குள்ளாய் ஒரு சமாதானம் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் தராத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லலாம் நீங்கள் எல்லாரும், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் விட்டு கொடுத்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நான் விட்டு கொடுத்தவன் நல்லா இருக்கிறான், விட்டு கொடுத்தேன்னா கீழான நிலமையில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நிச்சயமாக அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது, நமக்கு வரவே வராது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆதியாகமம் 13 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 13 வசனம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். ஆமென். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பா மகா பாவிகளா இருந்தாங்க. லோத்து தேர்ந்தெடுத்த இடம் எது பார்த்தீங்களா? அவன் கர்த்தரை தேடல, பாவமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். பாவமான இடம், ஆணோடு ஆண் பெண்ணோடு பொன் சம்பவமாய் இருக்கிற ஒரு இடத்தை என்ன செய்தான்? தேர்ந்தெடுத்தான். அது பாவம் நிறைந்த இடம் என்பது லோத்துக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஜெபிக்காத நபர்களுக்கு, தேவனை தேடாத நபர்களுக்கு, விட்டு கொடுக்காத நபர்களுக்கு, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் தெரியவே தெரியாது. ஆண்டவர் அந்த தேசத்தை தண்டனைக்கு வைத்திருக்கிறார் என்பது லோத்துக்கு தெரியல. ஏன்னா அவன் ஜெபிக்கல, கர்த்தரை தேடல, கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நாங்கள் கிறிஸ்தவங்க தான், ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையான பாதை எது, தீமையான பாதை எது என்று சொல்லி கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சொல்கிறாங்க, தண்டனைலாம் இப்போ கிடையாது, கடைசி நாட்களில் ஆண்டவர்லாம் அப்படி தண்டிக்க மாட்டார் நிச்சயமாக. ஆனால் தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தி சரியாய் நடத்துகிற தேவன். யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிற தேவன். அதே அதிகாரம் 13 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் பார்ப்போம். ஆனால் ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ உன் கண்ணி எவ்வளோ தூரம் பார்க்குதோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். நீ அங்கு இங்கு நடந்து பார், அதெல்லாம் உனக்கு சொந்தம். உன் கால் மிதிக்கிற எல்லா தேசமும் சொந்தம். உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைக்கும் உன் பிள்ளையின் பிள்ளைகளுக்கும் அது சொந்தமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு கொடுக்கிறவங்க, வாக்குவாதம் பண்ணாதவங்க, பொறுமையாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், தேவனோடு கூட உறவாடுகிறவர்கள், தேவனையே தஞ்சம் என்று தொழுது கொள்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரே நேரடியாய் வந்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த வேளையில், இந்த இரவு வேளையில் நான் நிறைய காரியங்களில் விட்டு கொடுத்துட்டேன். என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, எங்கள் அக்கா நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு நடந்ததெல்லாம் அது எல்லாரும் அநியாயம் தான் என்று நீங்கள் சொல்வீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தரே
ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். கர்த்தரே இந்த இரவு வேளையில ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் அன்றைக்கு ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றின ஆண்டவர் உங்களையும் இந்த நாளில இந்த உலகத்தில் ஒரு செல்வமா லாரிவிக்கிறவா சீமானாய் மாற்றுவதுமல்ல, பரலோகத்திலும் உங்களுக்கு நன்மை சேர்க்கிற தேவனாய் வந்திருக்கிறார். நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு வேளையில கூட கர்த்தாவே, வாக்குவாதத்தை குறித்து எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நாங்கள் நிறைய இடங்களில் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுக்கிறவர்களாய், பொறுமையோடு கூட இருக்கிறவர்களாய், ஒரு மனம் உள்ளவர்களாய், நாம் சகோதரர் என்ற எண்ணம் அன்பு இருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் வாக்குவாதம் பண்ணாதபடி போகும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து வர எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த இரவு வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்கப்பா. ஒருவேளை தகப்பனாரால, பெற்றாலாதுரி தாயால, ஆண்டவரை உடன் பிறந்தவர்களால, இல்ல உற்றார் உறவினர் நண்பர்களால ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் நீரூற்றாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. எப்படி ஆபிரகாமை ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெப வாழ்விலும் ஆண்டவரை வேத தியானத்திலும் ஊழியத்திலும் நீர் அப்படியே ஆசீர்வதியும். நம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். மீட்பரே சுனாமத்து நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.